எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவா பேசுகிறேன். இந்த வீடியோ வந்து உங்களோட ஹோல் பர்செப்ஷன் அபவுட் லவ் அண்ட் ஃபேமிலி அண்ட் சஃபரிங் எல்லாத்தையும் மாற்றுற ஒரு வீடியோவாக இருக்கும். கொஞ்சம் அறிவோடு கேட்குறவங்களுக்கு ஓகே, வெறும் மைண்டை மட்டும் யூஸ் பண்ணி கேட்குறவங்களுக்கு இது யூஸ் ஆகாது. ஸோ இதில் நிறைய விஷயம் பார்க்க போகிறோம். ஏன் வந்து லவ்வால் தான் வந்து எல்லாருமே அஃபெக்ட் ஆகும் இல்லையா? சஃபரிங்கிறது வர்றதுக்கு காரணமே வந்து நிறைய பேருக்கு லவ் தான். ஸோ எப்படி ஒரு குழந்தைகிட்ட எப்படி லவ்வாக இருக்கணும், உங்களோட சொந்த குழந்தைகிட்ட எப்படி லவ்வை காட்டணும் டு அவாய்ட் தி சஃபரிங் இன் த ஃபியூச்சர் ஆர் இன் ப்ரெசன்ட். சேம் ஹவு டு ஷோ லவ் டு யுவர் ஸ்பௌஸ் ஆர் பேரண்ட்ஸ், இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் லவ்வும் காட்டணும், ஆனால் சஃபரிங் ஆகக்கூடாது. அதுதான் நம்மளோட டீல். ஓகே, எல்லாருக்குமே சஃபரிங் வாழ்க்கையில் வரதுக்கு காரணம் லவ், கரெக்டாக? ஸோ அதை பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன். முதல்ல குழந்தைகிட்டேருந்து ஆரம்பிப்போம். குழந்தை அப்படியே ஒரு ரிலேஷன்ஷிப்காக நம்ம பார்ப்போம். ஸோ குழந்தைகிட்ட லவ் காட்டாமல் இருக்க முடியாது, பேரண்ட்ஸால் இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. அப்படி இருந்தால் பேரண்ட்டே கிடையாது. ஓகே, ஸோ நம்ம குழந்தைகிட்ட லவ் காட்டணும், ஆனால் we should not suffer because of that love we show to our children. ஓகே, ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, முதல்ல ஒரு குழந்தை பிறக்குது உங்களுக்கு அப்படின்னா உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஓகே, கண்டிப்பாக இருக்குது. ஸோ அது என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, எது வரைக்கும், அது எந்த வயசு வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு 12 years வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் ரொம்பவே கேர் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும். ஓகே, லவ் ஷுட் பி தேர் ஃப்ரம் ஜீரோ, ஃபஸ்ட் பர்த்லேருந்து அவங்க டெத் வரைக்கும் லவ் இருக்கணும், கன்ஃபார்மாக இருக்கணும். ஓகே, அது நான் சொல்லவே இல்லை, எப்போயுமே குறையக்கூடாது, எப்போயுமே ஒரே மாதிரி இருக்கணும். ஆனால் அதனால தான் எல்லாருமே சஃபர் ஆகிறோம். எதனால் அப்படின்னு பார்த்தா, யூ ஆர் ஷோவிங் த லவ், ஸ்பெஷல் லவ் டு யுவர் சைல்டு, பட் நாட் டு த அதர் சைல்டு, அதர் பீப்புள். ஓகே, தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, ஏன்னா இப்போது நம்மக்கிட்ட ஒரு விஷயம், ஒரு பொருள் இருக்குது, அது எல்லார்கிட்டையும் இருக்குது. ஓகே, அந்த பொருள் வந்து நம்மக்கிட்டே நிறைய பொருளே இருக்குதுன்னு வச்சுக்கலாமே. நம்மக்கிட்ட ஒரு 10 பென் இருக்குது எழுதுறதுக்கு. ஒரு பெண்ணு மட்டும் நான் ரொம்ப ஸ்பெஷல் பென் அப்படின்னு சொல்லி எப்போவுமே ஹார்ட்கிட்டே வச்சுக்கிறேன், அப்படியே சட்டையில் குத்தி வச்சுக்கிறேன். அது எழுதும் போதெல்லாம் ஃபீல் பண்ணுறேன் பயங்கரமாக. அது இல்லாமல் என்கிட்ட 9 பென் இருக்குது, பட் இது வந்து ஸ்பெஷல் பென் அப்படின்னு திங்க் பண்ணிட்டேன். அப்படின்போது அந்த ஸ்பெஷல் பென் தொலைஞ்சிச்சுன்னா எப்படி இருக்கும்? ஐ கேன் டேக் த அதர் 9 பென், ஏதாவது ஒரு பென் எடுத்து எழுதலாம் தான், பட் என்னமோ பயங்கரமாக அதை ஃபீல் பண்ணுவோம். சில பேர் இருக்காங்கல்ல அந்த மாதிரி. ஸோ அந்த பென்னு, ஒரு பொருள், ஒரு கார் வச்சுருக்கோம், அந்த கார் வந்து ஒரு 3 கார் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல அவங்களுக்குன்னு ஒரு ஃபேவரட் கார் வச்சுருக்காங்க. அது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா அவங்களாம் அடுத்த 2 கார் கூட எடுத்துகிட்டு போக முடியும். ஆனால் அந்த ஆக்சிடென்ட் ஆன காரை பற்றி மைண்டில் ரொம்ப திங்க் பண்ணுவாங்க. அது காசு இருக்கிறவங்க டக்குன்னு அது சரி ரெடி பண்ணிடுவாங்க, இல்லை வேறு கார் வாங்கிட்டாங்க. இருந்தாலும் அது ஒரு மைண்டுக்குள்ளே சின்ன ஒரு சஃபரிங் அந்த டைமில் வந்துட்டு போகுது. இல்லை என்ன ஒரு கோடீஸ்வரனாக இருந்தாலும் சின்ன சஃபரிங் அப்படி வந்துட்டு போகும். காருக்கு சொல்கிறேன். ஓகே, ரொம்ப கோடீஸ்வரன், மில்லியனியர், இந்த ஈலான் மஸ்க் மாதிரி இருக்கிறவங்களாம் அதெல்லாம் கேர் பண்ண மாட்டாங்க, தூக்கி போயிட்டே இருப்பாங்க. தட்ஸ் வாட் வி ஷுட் டூ. எப்படி அது பண்ண முடியும் அப்படின்னா, அவங்ககிட்ட அத்தனை கோடி பில்லியன்ஸ் இருக்கிறதுனால ஹி டசன்ட் கேர் அபவுட் சம்திங். கார், எக்ஸ்பென்சிவ் கார் வந்து அவனுக்கு உடஞ்சி போச்சுன்னா இது ஜஸ்ட் லைக் தட் ஹி வில் பை அ கார். ஓகே, அவங்ககிட்ட நிறைய என்ன இருக்குது, பணம் இருக்குது. நம்மக்கிட்ட நிறைய என்ன இருக்கணும், லவ் இருக்கணும், அன்பு இருக்கணும். அது எப்படி இருக்கணும், குழந்தை மேலே, உங்கள் குழந்தை மேலே மட்டும் இல்லாமல் எல்லார் குழந்தை மேலேயும் இருக்கணும். எல்லார் குழந்தை மேலே இருந்துச்சுன்னா தென் யூ வில் நாட் கெட் சஃபர். ஓகே, இன்னொரு விஷயம், அந்த 1 to 12 yearsக்குள்ளே நீங்கள் என்னென்ன நல்ல விஷயங்களை டீச் பண்ணணுமோ அதை டீச் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம கற்றுக்கணும். நிறைய எது நல்ல விஷயம்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கணும். அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஷேர் பண்ணணும். அது இல்லாமல் வீட்டு வேலையெல்லாம் செய்யறதுக்கு அவங்களுக்கு பழக்கப்படுத்தணும். டிசிப்ளினாக 1 to 12 years ஓல்டுக்கு வந்து இதெல்லாம் பண்ணால் டிசிப்ளின் அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுத்து, எப்போவுமே வேலை வாங்க முடியாது தான், குழந்தைங்களை வந்து வேலை வாங்குறதுக்கு நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஒன்ஸ் இன் அ வைல், வீக்லி ஒன்ஸ் க்ளீன் யுவர் ரூம், வீக்லி ஒன்ஸ் வாஷ் யுவர் டிஷ்ஷஸ். நீங்கள் சாப்பிட்ற தட்டை வாஷ் பண்ணுறதுலாம் வந்து டெய்லியுமே பண்ண வைக்கலாம். ஏன்னா அது வந்து இட்ஸ் நாட் எ பிக் டீல். இல்லை, ஒரே ஒரு தட்டு சாப்பிட போகிறாங்க, அது வாஷ் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு சில பொருள்களை அவங்க ட்ரெஸ் எல்லாம் மடித்து வைக்கிறது, டிசிப்ளின். இதை கற்றுக் கொடுக்குறதுனால என்ன ஆகுதுன்னா, யூ ஆர் நாட் டேக்கிங் இட் டூ மச் டு யுவர் செல்ஃப். அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தையும் அவனுக்காக பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் பையனுக்கோ உங்கள் பொண்ணுக்கோ அவள் தட்டு கூட நீங்கள் அலம்பி வைக்கிறீங்க, அவன் ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி மடித்து வைக்கிறீங்க. ஒன்றும் ட்ராமா கிரியேட்டிங் மைண்ட் வில் கிரியேட் தி ட்ராமா இன்சைட் சேயிங்
I'm doing everything for him because he is my son. I'm doing everything for her because she is my daughter. That will give extra love, extra care. Extra care irukku thappilla, extra love should not be there. That will create extra love on your child. That is the problem. Okay, special pen தொலைஞ்சதுன்னா அப்படி இருக்கும். அதே மாதிரி ஸ்பெஷல் லவ், when she is hurting you a little bit or he is hurting you a little bit, you will heart pick. Okay, ரொம்ப காயமாயிடும். ஓகே, ஸோ அதனால சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு ஒர்க் பண்ண வைக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் பண்ண வைக்கணும். ஆஃப்டர் 12 இயர்ஸ்க்கு ஆனதுக்கப்புறம் ஸ்டில் you have the responsibility to take care of them. For what? To teach them the good things, to teach them the moral. Okay, எப்படி வாழ்க்கை வாழணும், teach them dharma. Okay, that is your responsibility. மற்றதெல்லாம் ஓகே, பணம் செலவு பண்ணுறது, ஸ்கூலுக்கு போகிறது, இதெல்லாம் we cannot even think that we are doing very good big things. எவ்வளோ கோடி செலவு பண்ணி நீ எவ்வளோ பெரிய ஸ்கூலில் சேருங்க, எவ்வளோ பெரிய காலேஜில் சேர்த்தாலும் இட்ஸ் நாட் a big deal. இல்லை, just like that life will be gone. பட் இருக்கிற ஒரு நாள் உங்களோட குழந்தையோ நீங்களோ ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வராங்கன்னு வச்சுக்கலாமே. ஒரு சில குழந்தைங்களும் வந்து டீனேஜில் இறந்துடுறாங்க, அன்எக்ஸ்பெக்டடாக குட்டி பசங்க இறந்துடுறாங்க. அவங்களுக்கு நீங்கள் எவ்வளவோ பண்ணியிருப்பீங்கள்ல, கோடிக்கணக்கில் செலவு பண்ணியிருப்பீங்க, லட்சக்கணக்கில் செலவு பண்ணியிருப்பீங்க, அவங்க கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பீங்க பையனுக்கும் பொண்ணுக்கும். ஜஸ்ட் லைக் தட் இன் கேஸ், ஓகே, ஐ எம் நாட் விஷிங் திஸ். ஸோ ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன வாங்கி கொடுத்து என்ன பிரயோஜனம்? ஆனால் நீங்கள் அவனுக்கு டிசிப்ளினை கற்றுக் கொடுத்து, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து, ஸ்பிரிச்சுவாலிட்டியை சொல்லிக் கொடுத்து வளர்த்துருந்தீங்கன்னா அவன் அவங்க வந்து ஒரு 10 வருஷம் வாழ்ந்துருக்காங்க, இல்லை 5 வருஷம் வாழ்ந்துருக்காங்க, இல்லை ஒரு 12-15 வருஷமோ 20 வருஷமோ வாழ்ந்துருக்காங்கன்னா அந்த வாழ்க்கையே உங்களுக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். பேரண்ட்ஸ்க்கு இது ஐம் நாட் டெல்லிங் எனிதிங் நெகட்டிவ். ஓகே, ஜஸ்ட் சொல்கிறேன், அங்கே சஃபரிங் வருதுல்ல. ஸோ தட் சஃபரிங் ஆல்சோ வில் பி ரெடியூஸ்ட். இன்னொன்று, நீங்கள் எப்போவுமே லவ்வை எல்லாருக்கிட்டையும் ஈக்குவலாக ஷேர் பண்ணும்போது, ஓகே, யூ வில் நோ தட் லவ் ஷுட் பி ஈக்குவலி ஷேர் டு எவ்ரி ஒன் பிகாஸ் எவ்ரி ஒன் இஸ் சேம். அப்படி பண்ணும்போது உங்ககிட்ட அந்த முதல்ல உங்கள் குழந்தை கற்றுக்கும். ஓகே, ஒரு விஷயம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். அவன் கற்றுக்கும் போது அவனுக்கும் அந்த சென்டிமெண்ட்ன்றது ரொம்ப இருக்காது. சென்டிமெண்ட்னாலே ட்ராமா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நீங்கள் உங்கள் குழந்தைக்காகவோ உங்கள் பையனுக்காகவோ பொண்ணுக்காகவோ இல்லை அம்மா அப்பா யாருக்காகவும் சரி, அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி நீங்கள் அழுதிங்கனாலே யூ ஆர் சென்டிமெண்டல், இட்ஸ் எ ட்ராமா. ஓகே, உங்களுக்குள்ளே நீங்களே உங்கள் மைண்டே வந்து நிறைய சென்டிமெண்ட் ட்ராமாலாம் போட்டுக்கணும் உங்களுக்குள்ளே. அதாவது மற்றவங்களை இன்வால்வ் ஆகாமல் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஆள் இருக்குங்கள, அதுக்கே வந்து உங்கள் மைண்டே ட்ராமா போடும். அதே வந்து உங்களை நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ இதில் நிறைய விஷயம் இருக்குது. அதே மாதிரி பொண்ணுக்கு வந்து அப்பாவை பிடிக்கும், பையனுக்கு அம்மாவை பிடிக்கும். இதெல்லாம் ஏன் அப்படின்னு கூட பார்க்க போகிறோம் நம்ம அதில். ஓகே, இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆக்சுவலி. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன், பையன்றது யாருன்னா அப்பா. ஓகே, அப்பா தாத்தா இந்த லீனியேஜ் தான், இதோட டேட்டாஸ் ஓட எக்ஸ்டென்ஷன் தான் வந்து மென். ஓகே, மென்னோட டேட்டா எக்ஸ்டென்ஷன் மென்னுக்கு தான் வரும். ஐ மீன் ஐ எம் டாக்கிங் அபவுட் த கார்மிக் டேட்டா. ஓகே, கார்மிக் டேட்டானா அவங்களுக்கு இருந்த டெண்டன்சிஸ், அவங்க பண்ண பேட் குட் திங்ஸோட கர்மா, இதெல்லாம் வந்து அனுபவிக்கிறதுக்கு. ஏன்னா அந்த பாடியில் உங்கள் அப்பாவால் முடிக்க முடியாது அந்த கர்மாவன்றதுனால தான் he is giving birth. I mean அந்த மைண்ட் வந்து கிவிங் பர்த் டு another பாடி த்ரூ சன். ஓகே, அதே தான் ஃபீமேலுக்கு நடக்குது. ஃபீமேலோட கார்மிக் அக்கௌண்ட் அதை வந்து இது பண்ணுறதுக்கு தான் வந்து மகள்கள் பிறக்கிறாங்க. அதே அம்மா தான் இந்த பொண்ணு, அது அம்மாவுக்கும் தெரியாது பொண்ணுக்கும் தெரியாது. அப்பா தான் இந்த பையன், இது அப்பாவுக்கும் தெரியாது பையனுக்கும் தெரியாது. திஸ் இஸ் த பிக்கஸ்ட் சீக்ரெட் இன் லைஃப். ஓகே, ஸோ இது சயின்டிஃபிக்காகவும் பார்த்தாலும் புரிஞ்சிடும் XY குரோமோசோம் வச்சு. ஓகே, ஒய் இல்லாமல், ஒய்ன்றது மேல் குரோமோசோம், அது இல்லாமல் மேல் பிறக்க மாட்டான். எக்ஸ்ன்றது ரெண்டுமே எக்ஸஸ் வந்து ஃபீமேல் குரோமோசோம் ஆண்கிட்ட இருந்தாலும் எக்ஸ் அண்ட் எக்ஸ் அந்த ஃபீமேல் வந்தால் தான் வந்து பொண்ணு வருது. ஓகே, ஸோ எக்ஸ் இஸ் கம்மிங் த்ரூ தட். இதில் எக்ஸ் பாய் கிட்டேருந்து வருது, ஐ மீன் மேல் கிட்டேருந்து வருது. அப்படின்னா மேல்கிட்ட இருக்கிற அந்த பயாலஜிக்கல் திங்ஸ், ஓகே, லிட்டில் ஹேபிட்ஸ் கூட வரலாம். ஓகே, அந்த பொண்ணுக்கு. ஆனால் கார்மிக் இது வரவே வராது. ஓகே, அதோட எக்ஸ்டென்ஷன் அப்பாவோட எக்ஸ்டென்ஷன் கிடையாது பொண்ணு, அம்மாவோட எக்ஸ்டென்ஷன் கிடையாது பையன். ஓகே, ஆனால் அதோட கொஞ்சம் விஷயங்கள் இருக்கும் பாடியில், பார்ட்ஸில், பார்க்க ஃபேஸில், அதெல்லாம் வந்து கொஞ்சம் இருக்கலாம். பட் அதனால் அவங்களோட எக்ஸ்டென்ஷனாக ஆக முடியாது. ஓகே, மேலோட எக்ஸ்டென்ஷன் மேலே தான் வரும், பையனாக தான் வரும். ஃபீமேலோட எக்ஸ்டென்ஷன் பொண்ணாக தான் வரும். ஆனாலும்
ஏன் இங்கே வந்து பொண்ணு வந்து அப்பாவை ரொம்ப லவ் பண்ணுறாங்க, பையன் ஏன் அம்மாவை ரொம்ப லவ் பண்ணுறாங்கன்ற சயின்டிஃபிக்காகவும் பார்க்கலாம், ஸ்பிரிச்சுவலாகவும் பார்க்கலாம். ஸோ இதில் ஒரு அப்பா அம்மா, ஓகே, இவங்க 2 பேருக்குள்ள லவ் இல்லாமல் ஒரு குழந்தை பிறக்காது இல்லையா. இந்த லவ்வோட அவுட்புட் தான் வந்து சைல்டு. ஓகே, ஸோ அப்பா அம்மா, இந்த ஆண் இந்த பெண்ணை வந்து லவ்வோடு தான் அப்ரோச் பண்ணுறாங்க. ஐ மீன் ஹேவிங் தி ஃபர்ஸ்ட் நைட் ஆஃப்டர் மேரேஜ் வித்தவுட் மேரேஜ் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பட் குடும்பமாக பார்க்கும்போது ஆஃப்டர் மேரேஜ் ஐம் டெல்லிங், ஆண் வந்து பெண்ணும் லவ் இல்லாமல் தே வில் நாட் கோ டுகெதர் இல்லையா. ஓகே, தே வில் நாட் கிவ் அ பர்த் டு அ பேபி. ஸோ இந்த ஆண் பெண்ணை லவ் பண்ணுறான், அங்கேயே வந்து இந்த ஆண் வந்து அந்த பெண் மேலே எக்ஸ்ட்ரா லவ் கொடுக்குறான், இந்த பெண் இந்த ஆண் மேலே எக்ஸ்ட்ரா லவ் கொடுக்குறாங்க. ஓகே, பெண்ணுக்கு இந்த ஆணை பிடிக்கிறது, ஆணுக்கு இந்த பெண்ணை பிடிச்சிருக்கு. ஓகே, ஸோ அதனால தான் இந்த அம்மா பொண்ணாக திரும்பியும் பிறக்கும்போது, ஓகே, அந்த பொண்ணுக்கும் இந்த அம்மாவுக்கும் தெரியாது இதே பெண் தான் வந்து அந்த குழந்தையாக வந்திருக்கு, பெண் குழந்தை அப்படின்னு தெரியாது. ஆனால் உள்ளுக்குள்ளே இங்கே இருந்த லவ், கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இது 2 அடிச்சுன்னு சாகலாம். பட் ஐம் ஜஸ்ட் சேயிங், ஆனால் ஒன்றா சேர்ந்தாங்கல்ல, அப்போ என்ன இருந்தது அந்த மனசில், அந்த அவங்களோட மைண்டில் இருந்தது லவ் மட்டும்தான் இருந்தது இல்லையா. ஸோ அந்த அவுட்புட் அந்த குழந்தைக்குள்ளே இருக்கும். ஓகே, அந்த குழந்தை அப்பாவை தான் லவ் பண்ணுவோம். ஏன்னா திஸ் லேடி லவ் திஸ் man. So this lady born as a child, a daughter. So that daughter loving the father. Okay, but இதில் பயாலஜிக்கல் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அந்த அட்ராக்ஷன் டிஃப்ரென்ஸ்லாம் இருக்கும். ஓகே, பட் லவ் இஸ் லவ். ஓகே, அதே மாதிரி தான் இந்த பையன் ஆண் அப்பா. ஓகே, இவன் வந்து பெண் அவனோட மனைவியை வந்து லவ் ஷேர் பண்ணால், அந்த அப்பா பையனாக திருப்பி எக்ஸ்டென்ஷன் வரும்போது அந்த மைண்டு தான் எக்ஸ்டென்ஷனாக வருது. ஸோ அந்த மைண்டில் இந்த டேட்டா என்ன, ஐ லவ் திஸ் உமன், ஐ லவ்ட் மேபி, ஆர் ஐ லவ் திஸ் உமன். ஸோ இது அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி கூட சேஞ்ச் ஆகிருக்கலாம், இதுங்க 2 அடிச்சுன்னு சாப்பிட்றதுனால. இல்லைன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாவும் சேஞ்ச் ஆகலாம். பட் குழந்தை பிறக்கிறதுக்கான ப்ராசஸ் பண்ணும்போது இந்த ஆண் இந்த பெண் மேலே அன்பை வச்சுருந்தால, அந்த ஆண் அவனோட எக்ஸ்டென்ஷனாக வரும்போது அந்த பையன் இந்த அம்மா மேலே தான் லவ் காட்டுவான். சிம்பிளாக புரியுதா? ஓகே, இதெல்லாம் நான் அனலைஸ் பண்ணி எடுத்த விஷயங்கள். ஸோ இதுதான் இது வரைக்கும் இந்த நான் கேட்டதில் நான் அனலைஸ் பண்ணி புரிஞ்சிருக்கேன். ஸோ இது நீங்கள் லாஜிக்கலாக பார்த்தா கண்டிப்பாக புரியும் உங்களுக்கு. ஸோ இதனால தான் ஓகே, அதனால தான் வந்து அம்மா வந்து பையன் மேலே உயிரை கொடுக்குறாங்க, பையன் வந்து அம்மா மேலே உயிர் கொடுக்குறான். இது வந்து பாருங்களேன், இந்த 2 தான் லவ் பண்ணுறதுக்கு வந்தது. ஆனால் இதுங்க 2ம் கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாளில் லவ் போயிடுச்சு, இல்லை கம்மியாயிடுச்சு. இந்த லவ்வை இங்கே காட்ட முடியாததுனால அம்மாவை வந்து பையன் மேலே தான் லவ் அதிகமாக காட்டுறாங்க. பையன் வந்து இதோட எக்ஸ்டென்ஷன்றதுனால இங்கே ஏற்கனவே லவ் பண்ணிட்டு வந்ததுனால இவன் வந்து அம்மா மேலே தான் லவ் அதிகமாக காட்டுறான். இதுங்க 2ம் அடிச்சுக்கும் மோஸ்ட்லி, சம்டைம் இல்லை மோஸ்ட் ஆஃப் த டைம். அப்பாவும் பையனும், பையன் எப்போவுமே அப்பா சைக்கிள் கூப்பிடுவான், அப்பா பிடிக்காது, ஸ்கூல் காலேஜ் போகும்போது அப்பா அவன் கிடக்குறான்டான்னு சொல்லுவான். ஸோ பொண்ணும் அதே மாதிரி அம்மா மேலே லவ் காட்டுவாங்க. பொண்ணு வந்து கொஞ்சம் ரோஸ் எமோஷ்னல்ன்றதுனால அம்மா மேலே லவ் காட்டுவாங்க, பட் அப்பா மேலே தான் அதிகமாக காட்டுவாங்க. ஓகே, அம்மா மேலே அந்த அளவுக்கு காட்ட மாட்டாங்க. ஓகே, டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா அங்கேயும் ஒரு சில சண்டைகள் இதெல்லாம் இருக்கும். ஏன்னா இதுவும் அதுவும் ஒரே மைண்டு தான் பிரிஞ்சு வந்திருக்கு. பட் இந்த 2 மைண்டுக்குள்ளே அடிச்சுக்கிட்டால் தான் அந்த மைண்டுக்கு வந்து அதான் கூத்தாடிங்க சண்டை போட்டால் ஏதோ சொல்லுவாங்க, ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மைண்டுன்றது தான் அந்த கூத்தாடி. அதாவது அதுக்கு வந்து சஃபரிங் வந்து இன்ட்ரெஸ்டிங், ஹாப்பினஸ் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கோ அதே மாதிரி சஃபரிங் இன்ட்ரெஸ்டிங். ஸோ இதே பெண் இன்னொரு பெண்ணாக வந்திருக்கு, ஒரே மைண்ட். ஓகே, ஆனால் 2 பாடியாக இருக்குது. அந்த 2 பாடிக்குள்ளே பிரச்சனை வரணும், அதாவது மைண்டுக்குள்ளே வந்தால் என்ன ஆகும், இது ஒரு சஃபரிங் அனுபவிக்கும், அந்த பொண்ணு ஒரு சஃபரிங் அனுபவிக்கும். அந்த கார்டிசோலில் அதுக்கு ஒரு ஹாப்பினஸ். இதே தான் அப்பாவுக்கும் பையனுக்கும், அந்த 2 ஜென்மத்துக்கும் தெரியல. இதெல்லாம் புரிஞ்சுதுன்னா they will start loving each other. They will know that I am my father. They will know that daughters are, she is my mother. So what I can do for her, what I can do for my father ன்னு சன் திங்க் பண்ணுவான். பிகாஸ் he is me. நான் அவங்க வந்து என்னெல்லாம் எவால்வ் ஆகலாம், என்னெல்லாம் டெவலப் பண்ணலாம், அப்பா கிட்டே இருக்கிற கெட்ட பழக்கங்களை என்கிட்ட வராமல் பார்த்துக்கணும், அப்பா கிட்டே இருக்கிற நல்ல பழக்கத்தை நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி பெண்கள் டாட்டர்ஸ் வந்து அம்மா கிட்டே இருந்த கெட்ட பழக்கங்கள், பேட் ஹேபிட்ஸோ இல்லை பேட் டெண்டன்சிஸோ எனக்கு வராமல் பார்த்துக்கணும், அம்மா கிட்டே இருந்த நல்ல பழக்கங்களை நான் கேட்ச் பண்ணி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். இதை வந்து அவங்க பண்ண ஆரம்பிச்சிருவாங்க.
everything will be changed. The whole Maya will change, matrix will be gone slowly. ஓகே, ஏன்னா எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும். சிம்பிள் திங். பட் எப்போ நம்ம காமாக வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறோம். இப்போ பாருங்கள், வீடியோ நான் இவ்வளோ யோசித்து அனலைஸ் பண்ணி பேசுகிறேன். இது கேட்குறதுக்கு நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பிகாஸ் தே ஆர் வாட்சிங் திஸ் ஆஸ் மைண்ட். நான் எப்போ கொஞ்சம் நெகட்டிவாக பேச மாதிரி தெரிஞ்சுதோ அப்பயே வெளியே போயிடுவாங்க. ஏன்னா தட் மைண்ட் cannot take it. They think they are the mind. That's the problem. They don't know they are soul, they are God. Mind is the culprit who is using this God to do all the drama. ஸோ இதுதான். ஸோ டீனேஜ் வரும்போது எஸ்பெஷலி அவங்களோட வேலை எல்லாத்தையும் அவங்க மட்டும்தான் பண்ணணும். பாத்திரம் தேய்க்கிறதுலேருந்து துணி துவைக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் அவங்கள பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி அவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும், டிசிப்ளின் இம்ப்ரூவ் ஆகுன்றது ரெண்டாவது. அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்கள் மேலே எக்ஸ்ட்ரா லவ் வரக்கூடாது. யூ டோன்ட் எக்ஸ்பெக்ட் தட் எக்ஸ்ட்ரா லவ். தட்ஸ் த ப்ராப்ளம். ஓகே, தட் இஸ் த காஸ் ஆஃப் சஃபரிங். தி சேம் திங், நீங்கள் அதிகமாக எல்லாத்தையும் அவளுக்கு பண்ணும்போது, உங்கள் பையனுக்கு பொண்ணு பண்ணும்போது, யூ ஆர் கிவிங் த எக்ஸ்ட்ரா லவ். தட் இஸ் த ப்ராப்ளம் ஃபார் த சஃபரிங். ஸோ அவள் வேலையை அவள் பண்ணி நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் பண்ணுங்கள். யூ ஆர் த ரெஸ்பான்சிபிலிட்டி. யூ ஆர் ஆல்ரெடி லவ்விங் ஹர் ஆர் ஹிம். Okay, but that love should be equal to your son and daughter and other people in the world, other children in the world, other living being in the world. So there will be no suffering. இப்போ ஒரு ரோட்டில் ஒரு சாவை பார்க்குறீங்க, ஓகே, அழுவீங்களா? அழ மாட்டீங்க. ஓகே, அது பாடுக்கு அது ஒரு சயின்ஸ் மாதிரி நீங்கள் பயங்கரமாக மெச்சூர்டான அது மாதிரி சாவெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தானே, எல்லாருக்கும் நடக்குது தானே. பட் இஃப் your child, your father, your husband died, how you feel and why? Because you gave the extra love to your family people. So and the ignorant is not letting you grow up. எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்க விடலை. எல்லாரையுமே ஒரே மாதிரி பார்த்துட்டா ஒன்று எல்லாத்தையுமே சயின்ஸாக பார்ப்பீங்க. எல்லாமே காமன் தான். டெத்துனா காமன். ஓகே, ரோட்டில் போகிற செத்தா எப்படி காமனாக திஸ் இஸ் நார்மல் அப்படின்னு சொல்கிறோமோ, அதேமாதிரி வீட்டில் இருக்கிறவங்க செத்தாலும் திஸ் இஸ் நார்மல் அப்படின்னு யோசிக்கலாம். இல்லை, வீட்டில் இருக்கிறவங்க செத்தா நீ அழுகுறிய, அதே மாதிரி ரோட்டில் போகிற டெத் பாடி பார்த்து நீ அழுகு. இஃப் யூ ரியலி லவ் எவ்ரிபடி. இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. அப்போ நான் ரோட்டில் போகிற எல்லாம் டெட் பாடியும் பார்த்து அழுதுனா என்னை பைத்தியன்றுவாங்களே அப்படின்னு சொல்லலாம்ல. ஸோ அதுவும் வந்து எமோஷ்னல் இல்லை. தட்ஸ் ஸ்டூபிடிட்டி. இஃப் யூ ஆர் பீயிங் எமோஷ்னல், love சாவு கழுவுறது. ஏன்னா this you know that it's natural. Death is natural, you know that, right? So that is intellect. If you know that, if you use that intellect, if you know how to share the love to the whole world equally, your intellect will work more. அதனால் நம்மளுக்கு புரியும் எல்லா டெத்துமே காமன். ரோட்டில் போகிற டெத்துக்கு எப்படி காமாக இருக்குமோ அதே மாதிரி வீட்டில் இருக்கிற டெத்துக்கும் காமாக இருக்கும். அது இருக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஓகே, ஏன்னா மெமரிஸ், வி கிரியேட்டட் லாட் ஆஃப் மெமரிஸ். தட்ஸ் வை யூ ஷுட் நாட் கிரியேட் மெமரிஸ். உங்கள் பசங்களோட விளையாடுங்க, அவங்களோட ட்ராவல் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பை. என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள் உங்கள் பசங்களோட. பட் டோன்ட் கிரியேட் மெமரிஸ். ஐயோ, அன்றைக்கி நம்ம காஷ்மீர் போனோமே, அன்றைக்கி எவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. உங்களால் தனியாக ஹாப்பியாக இருக்க முடியலன்னா யூ ஆர் த worst human being. If you need someone, it may be your child or your husband and wife or your father and mother. If you cannot be happy without anyone, waste. Okay, அதனால தான் we are creating the memories. அந்த மெமரிஸை எடுத்துக்கிறோம். ஓகே, நம்ம பாஸ்ட்டில் எப்படி இருந்தோமோ, now you can change in this moment. You can change. You can stop creating the memory. You can erase the old memories by getting the intelligence. ஒன்றுமே இல்லை, உங்ககிட்ட இருக்க எல்லாமே இருக்குது. கடவுளே இருக்கார் உள்ள, நீங்கள் தான் கடவுள். ஓகே, ஹோல் எக்ஸிஸ்டன்ஸ், யூ ஆர் த ஹோல் எக்ஸிஸ்டன்ஸ். யூ கேன் ஜஸ்ட் லைக் தட் யூ கேன் ப்ரோக்ராம் யுவர் செல்ஃப். இட் மே டேக் டைம், let it take time, but you practice it. Everything came in practice. நம்மளுக்கு பல் தேய்க்கிறதுலேருந்து, குளிக்கிறதுலேருந்து, சாப்பிட்றதுலேருந்து came by practice. இப்போ நம்ம டேரெக்டாக வாயில் தான் வைக்கிறோம் சாப்பாடு. என்றைக்காக மூக்கில் கண்ணில் வச்சுருக்கோமா? இட் கேம் பை ப்ராக்டிஸ். வாக் பண்ணும்போது இப்படி தான் வாக் பண்ணுறோம், இப்படி வாக் பண்ணுறோமா? இல்லையே. பிகாஸ் it came by practice. So spirituality, ஆன்மீகம், அறிவு come by practice. So we have to practice that. So husband and wife குள்ளேயும் அதே தான். Love your husband. Okay, don't have expectations. Love your wife, don't have expectations.
ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம்னா நம்ம வந்து அகம் பிரம்மாஸ்மின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டேன். ஒருத்தர் 2 பேரில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் யாரோ ஒருத்தர் நம்ம ஒய்ஃப்னு வச்சுக்கலாம். ஏன்னா அது ஹஸ்பண்ட் சொல்லிட்டா எல்லாமே என்னடா ஆம்பளைங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஒய்ஃப் வந்து அகம் பிரம்மாஸ்மியை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, நான் தான் கடவுள், உலகமே கடவுள், எல்லாமே உலகமே நான் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஹஸ்பண்டுக்கு அது தெரியல. ஹஸ்பண்ட் இஸ் நார்சிசிஸ்ட்னு வச்சுக்கலாமே. ஹஸ்பண்ட் வந்து இந்த ஒய்ஃபை வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காங்க, ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காங்க, எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா you don't have to live with him. Okay, you are loving the whole world. Okay, you have lot of things to experience with happily. Okay, அதை விட்டுட்டு ஒரு 4 சவத்துக்குள்ளே போயிட்டு இது என் ஒய்ஃப்னு நினச்சிக்கிட்டு அவள் பண்ணுறதுக்கெலாம், இல்லை இது என் ஹஸ்பண்ட் நினச்சிட்டு அவங்க பண்ணுறதுக்கெலாம் வந்து வருத்தப்பட்டுட்டு, ஸோ தட் இஸ் சஃபரிங். why the suffering came? because of the extra love. என்ன எக்ஸ்ட்ரா என்ன காய்கறி வாங்க போகும்போது கொத்தமல்லி கொசு கொடுப்பாங்க, அது மாதிரியா? லவ் ஷுட் பி லவ் ஷுட் பி ஈக்குவல் டு எவ்ரி ஒன். ஓகே, இஃப் யூ cannot love everyone equally, it's better don't love. Be like a tree and actually trees are not loving everyone. We don't know it. If non-living being is better than living beingன்ற மாதிரி தான் இருக்குது நம்ம லைஃப். ஓகே, we are living like that. ஸோ நானே நிறைய விஷயம் பார்த்துருக்கேன். ஓகே, இப்போது அவங்களோட பையனோ பொண்ணோ வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த போஸ்ட்டு ஒரு ஸ்கூல்லேயே ஒரு விஷயம் பண்ணுறாங்க வச்சுக்கோங்க, ஒரு குரூப் வச்சுருக்காங்க, வாட்ஸ்அப் குரூப்னா, அந்த பையனுக்கு அந்த பொண்ணுக்கோ ஏதோ ஒரு பாராட்டி ஒரு போஸ்ட் போடுறாங்கன்னு வச்சுக்கலாம், வாட்ஸ்அப் குரூப்லேயோ இல்லை ஸ்கூலோட நோட்டீஸ் போர்ட்லேயோ போடுறாங்கன்னா, திஸ் மதர் வில் பி ஹாப்பி, ஃபாதர் வில் பி ஹாப்பி வாட்சிங் தட். பட் வேறு பையனோ வேறு பொண்ணோ ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னு போட்டிருந்தா, they will not be that happy because they don't love the other children. They are sad about their children for not performing properly. Their suffering starts. Also they will start torturing the child to do better than the other children. Okay, this is what happening in the name of life. We are all life. Life mean God, but we are not being as life, we are being as lifestyle. Okay, that is called Maya. Okay, we should understand all of this. So please understand this. எந்த டவுட் இருந்தால் எனக்கு ஓகே இந்த வீடியோவில், if you think I am saying anything wrong, you can talk to me and explain to me. Okay, ஸோ இது அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வந்து சும்மா வரல. ஓகே, I analyzed a lot, I learned, studied a lot. Okay, so I'm practicing also. Okay, but still I'm on the way. Yeah, but I feel like I'm in better place spiritually. Attachment இல்லாமல் டிட்டாச்சாக இருக்கணும். You love everyone but be detached. Okay, இது எல்லாருமே சொல்கிறது ஆன்மீகத்தில். If you don't want to suffer, if you don't want your children to suffer, if you don't want your husband or wife or mother or father to suffer, you first be detached with them. ஆனால் டிட்டாச்சாக இருந்தாலே அவங்க அந்த சஃபரிங்கை எடுத்துப்பாங்கன்னா, இட்ஸ் த மாயா, இட்ஸ் த ட்ராமா. பட் சின்ன வயசுலேருந்தே அதை பழகணும். ஓகே, டிட்டாச்சாக இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கணும். எடுத்த உடனே நீங்கள் வந்து ரொம்ப லவ் கொடுத்துட்டு திடீர்னு தள்ளிப்படா அப்படின்ட்டா அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடும், ட்ராமா மாதிரி ஆகிடும். அவங்க தே சைக்கலாஜிக்கலி தே வில் கெட் அஃபெக்டட். ஓகே, ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சிக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக யூ ஷுட் ஸ்டார்ட் டீச்சிங் தெம் ஃபர்ஸ்ட். Children easier they will take because they are more intelligent than the parents, because they don't have too much unwanted data like movies and songs and something useless and all, business and newspapers and politics, cinema, celebrities. In the nonsense எதுவுமே கிட்ஸ் கிட்ட இருக்காது. But you are going to give, I know parents are giving that, are letting the children to take the data unnecessarily. கிரிக்கெட்டில் அவன் வேணும் கைட்டிட்டானா இவனுக்கு என்ன கைட்டுற போகிறான்னு தெரியல. கிரிக்கெட், ஃபுட்பாலில் ஐ டோன்ட் நோ. டோன்ட் டேக் இட் as offense. I feel like I am the one who is suffering as you. That's why I am talking like this. Okay, because I love you all, because I know that you are all me. Okay, so please take the points I told. அம்மா அப்பா கிட்ட
ஓகே, நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டாலே நான் சொன்ன மாதிரி அம்மா தான் பொண்ணு, அப்பா தான் நீ அப்படின்னா, நான் வந்து அப்பா இறந்ததுக்கப்புறம் தான் நிறையவே அனலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெட்டராக எனக்கு தோணிச்சு. பட் இறந்ததுக்கப்புறம் நான் யோசிக்கும் போது இதெல்லாம் புரியும் போது ஐ வாஸ் பேத்தட்டிக் சன் அப்படின்னு என் மேலே கொஞ்சம் கோவம் வந்தது எனக்கு. அதே மாதிரி இன்னொரு சைடில் ஸ்பிரிச்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது அப்பா தான் நான் அவரை வந்து அவரோட கர்மா வந்து ஹர்ட் பண்ணுன்றதுக்காக தான் என் மூலியமாக அவரை ஹர்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இன்னும் 2 பசங்களும் இருக்காங்க. ஸோ வி ஆல் ஹர்ட் ஹிம். அவர் இருக்கும்போது நாங்கள்லாம் ஏன் ஹர்ட் பண்ணோன்னா அவரே தான் அவரோட சன்னாக பிறந்து 3 சன்னாக பிறந்து 3 சன்னுக்கிட்டேயும் வாங்கி கட்டிக்கிட்டாரு அப்படின்றது ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். பட் ஸ்டில் அவர் வாங்கி கட்டிக்கிறது வேறு. அவரோட எக்ஸ்டென்ஷன் மைண்ட் ஆஸ் தட் டிஃப்ரெண்ட் செப்பரேட் மைண்ட். ஐ ஷுட் ஹவ் நாட் டன் தட். Okay, but I have done that because of ignorance, because I didn't have this knowledge that time. அவர் உயிரோடு இருக்கும்போதே இந்த நாலேஜ் இருந்ததுன்னா பிரச்சனை இருந்திருக்காது. அதுதான் நான் சொல்கிறேன். இப்போது இந்த நாலேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ வில் ஹாவ் த கிரேட் அண்டர்ஸ்டாண்டிங் வித் யுவர் ஃபாதர், மதர், சன், கிராண்ட் ஃபாதர் எல்லாமே. ஓகே, ஹோல் பர்செப்ஷன் வில் சேஞ்ச். ஓகே, இதில் ஏதாவது லாஜிக்காக இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் என்னை கேளுங்க, ஃபோன் பண்ணி கேளுங்க, அசிங்கமாக கூட திட்டுங்க. ஐ கேன் எக்ஸ்பிளைன் எவ்ரி திங். ஐ கேன் எக்ஸ்பிளைன் பிகாஸ் சும்மா நான் வந்து வீடியோ பார்த்துட்டு பேசலை. ஓகே, அது இல்லை. அதான் ஸ்ரவண மனன நிதித்தியாசனன்னு சொல்லுவாங்க யோகாவில். ஓகே, அண்ட் வேதாந்தாலெல்லாம் ஸ்ரவணனா முதல்ல இந்த மாதிரி பேசுகிறத கேட்கணும். மற்றவங்க ஆன்மீக தெரிஞ்சவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவங்க பேசுகிறது கேட்கணும். அந்த ஸ்ரவணாக்கே ஆள் ரெடியாக இல்லை, இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த மைண்ட் ஒருத்தரோட மைண்டும் மாயாவில் இருக்கிறத தான் ஆசைப்படும். எப்போ அடி வாங்கி மிதி வாங்கி ஒரு மைண்ட் வெளியே வருதோ அப்போ தான் இந்த மாதிரி ஸ்ரவணத்துக்குள்ளேயே வரும். ஒரு ஆன்மீக பேச்சு கேட்கணுன்னே வரும். நானும் நிறைய ஆன்மீக பேச்சுகளெல்லாம் ஷேர் பண்ணுவேன், யாரும் கேட்க மாட்டாங்களே. பிகாஸ் தட் மைண்ட் இஸ் நாட் ரெடி. இட் நீட்ஸ் தட் அடி. அது வாங்கினதுக்கப்புறம் பேச்சு கேட்க ஆரம்பிக்கும். மற்றவங்க பேச்சு, அந்த ஸ்பிரிச்சுவல் பேச்செல்லாம் கோயிலுக்கு போக ஆரம்பிக்கும், சாமின்னு என்ன யோசிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா மனநனா நான் யார் சொல்கிறதையும் எல்லாருமே கேட்டுற மாட்டோம். எஸ்பெஷலி இந்த ஸ்பிரிச்சுவல் டாக்லாம் வந்து பேசும்போது இவனே பெரிய பருப்பு மாதிரி பேசுகிறான், இவனுக்கு என்ன தெரியும், இவனே சின்ன பையன்வாங்க. எனக்கு 45 வயசு ஆகுது. பார்க்கும்போது அப்படி பேசுவாங்க. என்னோட பெரியவங்களாம் இருப்பாங்க வயசில், அவங்களாம் கேட்கவே தேவையில்லை, இவனா அப்படின்னு கூட கேட்பாங்க. என்ன ஐ டோன்ட் கேர். பட் ஐ டோன்ட் see them as my elder. they are my child மாதிரி நான் பார்ப்பேன். ஓகே, அவங்க எவ்வளோ வயசானவங்களாக இருந்தாலும் சரி, பிகாஸ் ஐ லவ் them because they are me. பட் நான் ஏன் அவங்கள சைல்டு மாதிரி பார்க்கணும் அப்படின்னா, டு கிவ் தட் ஸ்பெஷல் லவ்னு சொல்ல மாட்டேன். அவங்கள பார்த்து ஒரு பாவம், நான் கற்றுக்கிட்ட அளவு கூட அவங்க கற்றுக்கலையே. என்னோட இவ்வளோ பெரிய வயசாகி இத்தனை வயசாகியும் கூட என்னால் கூட அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலையே பாவம். இந்த மைண்டு திருப்பி செத்துட்டு திருப்பி இப்படி பிறக்கும்போது என்ன கஷ்டப்படும் போது தெரியல அப்படின்ற மாதிரி ஐ வில் திங்க். ஓகே, ஸோ அனலைஸ், அதுதான் மனநன்றது, அனலைஸ் பண்ணுறது. யார் சொன்னாலும் நம்ம கேட்க மாட்டோம் இல்லையா. யூ டோன்ட் ஹேவ் டு லிசன் டு எவ்ரிபடி சேயிங் எவ்ரி திங், பட் யூ கேன் லிசன். பட் யூ ஷுட் நாட் டேக் இட் ஆஸ் இட் இஸ். அவங்க சொல்கிற மாதிரி எடுத்துக்காமல் யூ ஷுட் அனலைஸ். தட்ஸ் வை God gave you intellect. அறிவுன்னு கொடுத்தது அதுக்கு தான். ஓகே, அறிவு கொடுத்தது சினிமா பார்க்குறதுக்கு, கும்மி அடிக்கிறதுக்கு, பார்ட்டி பண்ணுறதுக்கு எல்லாம் இல்லை. ஓகே, அதுக்கு அறிவே தேவையில்லை. அறிவு இல்லாதனால தான் நம்ம அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு பைத்தியம் மாதிரி சுற்றுறது, இந்தியா வின் பண்ணும், இந்தியான்னு பேசுகிறதே முதல்ல பைத்தியக்காரத்தனம். ஓகே, ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் மோர். ஓகே, ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஓகே, அதுக்கப்புறம் நிதித்தியாசனன்றது தான் அப்ளை, கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறது. நிதித்தியாசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கும், கஷ்டம்தான். எவ்வளோ நாள் நீங்கள் அதுதான் சொல்கிறேன். சின்ன வயசில் குழந்தைங்களுக்கு அந்த 12 வயசுக்குள்ளே கொடுக்கணும் இந்த ஆன்மீகத்தை. 12 வயசுக்குள்ளே நீங்கள் இதை சொல்லிக் கொடுக்கணும். இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா 12 வயசில் அவன் he will live like a god. You want him to be like a god, or you want him to become engineer, doctor and stupid whatever? ப்ளீஸ் மேக் ஹிம் ஆர் ஹர் அஸ் அ காட். ஓகே, என்ன அவங்களுக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும், அந்த பிரார்த்த கர்மா அது இதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வரதான் வரும். நீ சொல்லிக் கொடுக்க வேண்டியது தான் உன்னோட பொறுப்பு. ஓகே, அவங்க நீ சொல்லிக் கொடுத்தா உடனே அவங்க காட் ஆகிடணும்னு அவசியம் கிடையாது. தட் இஸ் ஆல்சோ எக்ஸ்பெக்டேஷன். ஐ ஹேட் தட் அண்ட் இட் பிகேம் த சஃபரிங் ஃபார் மீ பிஃபோர்.
ஸோ நீ சொல்லிக் கொடுக்குறது மட்டும்தான் உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃபஸ்ட்டு நீ கற்றுக்கிட்டு உன்னுக்குள்ளே ஒரு குழந்தை இருக்குல்ல மைண்டு, அதை முதல்ல நீ மாற்ற ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் உன் குழந்தைக்கும் அதை சொல்லிக் கொடுத்து மாற்ற ட்ரை பண்ணணும். தே மே ஆர் மே நாட் லிசன், தே மே ஆர் மே நாட் ஃபாலோ. இட்ஸ் நாட் யுவர் ப்ராப்ளம், பிகாஸ் தட்ஸ் நாட் யுவர் சைல்ட். You are this universe, he is the part of the universe or she is the part of the universe. God is in him or her. God will take care of that body and mind. You don't நம்ம எது போய் பண்ணுறோம்னு நினைக்கவே கூடாது. காட் இஸ் த டூயர்ன்றது முதல்ல புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என் பொண்ணுக்கு நான் அதுக்காக தூக்கி போட்டு வெளியே போயிடணும்னு சொல்ல. உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ நீங்கள் பண்ண வேண்டியது பண்ணுங்கள். சாப்பாடு போடுங்க, துணிமணி வாங்கி கொடுங்க அளவா, ஓகே. பேக்கப் கொஞ்சம் ரெடி பண்ணுங்கள் கொஞ்சம், ஓகே. ஆனால் நான் இல்லைன்னா அவன் இல்லைன்னு நினைக்கிறதுனால தான் ப்ராப்ளம். நான் நீ இருந்தாலும் இல்லாட்டியும் கடவுள்ன்றவர் அவனுக்குள்ளேயே இருக்கார், அவங்களுக்குள்ளேயே இருக்கார், அவங்க பார்த்துக்கிறாங்க. நீ இருந்தாலும் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. நீ சாப்பாடு போடுறேன்னா அதனால அந்த பையனோ பொண்ணோ இருக்காங்கன்னு இல்லை, அதனால தான் அவங்க உயிரோடு இருக்காங்கன்னு நினைக்கக்கூடாதுல்ல. நீ போய் ஒரு ஸ்டோரி நான் கேட்டேன் ஸ்பிரிச்சுவாலிட்டியில். ஒருத்தர் வந்து ஒரு சாமியார்கிட்ட போய் கேட்டிருக்காரு, என் ஃபேமிலிலாம் ஒரே பிரச்சனையாகவே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில, எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரில, எனக்கு ஒரே மனசுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு குரு கிட்ட போய் ஒருத்தர் கேட்டிருக்காரு. இவர் சொல்லியிருக்காரு, நீ உடனே கிளம்பி ரிஷிகேஷ் போயிட்டு அவங்க போயிட்டு நான் சொல்கிற வரைக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ இவரும் வந்து யாரும் கேட்க மாட்டாங்க இந்த மாதிரி சொன்னாலே, ஃபேமிலி தான் பைத்தியம் மாதிரி ஃபேமிலி மேலே தான் சுற்றி இருப்பாங்க. இவரும் போயிட்டு 6 மாதம் அங்கே தான் இருந்திருக்காரு. யார்கிட்டையுமே எந்த காண்டாக்ட் இல்லை. ஹி வென்ட் கோஸ்ட். ஸோ அங்கே ஆனால் 6 மாதமும் வந்து இவர் ஃபேமிலி பற்றி தான் நினச்சிட்டு இருக்காரு. ஐயோ நம்ம இல்லாமல் நம்ம பசங்க கஷ்டப்பட்டுருப்பாங்களே, நம்ம ஒய்ஃப் கஷ்டப்பட்டுருப்பாளே, நம்ம அப்பா அம்மா கஷ்டப்பட்டுருப்பாங்களேன்ற கஷ்டத்தில் இதே வந்து 6 மாதமாக திங்க் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. அப்புறம் 6 மாதம் கழிச்சு இந்த குரு வந்து சரி நீ இப்போ வந்து வீட்டுக்கு போகலாம், வந்து ஃபேமிலி போய் பாருன்னு சொன்னோன்னா இவர் 6 மாதம் கழிச்சு போயிருக்காரு. போனால் அவங்க குடும்பத்தில் இருந்த எல்லா பிரச்சனையும் சால்ட், இவர் இருக்கும்போது இருந்த எல்லா பிரச்சனையும் சால்ட், ஓகே. ஸோ நான் இருந்தால் கூட இதெல்லாம் சால்வ் ஆகிருக்காது, என்னாலேயே சில பிரச்சனைகள் சால்வ் ஆகாமல் இருந்திருக்கும், நான் இல்லாமல் இருந்தோன்னு தான் இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடுச்சு. ஸோ என்னால் இந்த ஃபேமிலி ரன் ஆகலை, ஓகே. ஸோ அப்படி புரிஞ்சதுக்கப்புறம் ஹி வென்ட் பேக் அகெயின் டு ரிஷிகேஷ். He never came back. Okay, so இதை புரிஞ்சுக்கணும். ஓகே, we are not doing anything. ஓகே, everything is happening அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னாலே மேட்ரு வரும். ஓகே, ஸோ நன்றி வணக்கம். நான் அதிகமாக பேசிட்டேன், நிறைய அதிகமாக பேசிட்டேன்னா நிறைய டைம் பேசிட்டேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி வணக்கம்.